அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக கேட்கக்கூடிய துவா அல்லாஹு தாலா உடனே கபுல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே போல் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் நிறைவேறதுக்கு இந்த ஒரு தொழுகை, அதாவது சலாத்துல் ஹாஜத், அதை இந்த முறையில் தொழுது பாருங்கள். உங்களுடைய எல்லா தேவைகளுமே அல்லாஹாலா உடனே நிறைவேற்றி வைப்பான். தொழுகையின் மூலமாகவும் திக்ரின் மூலமாகவும் அல்லாஹவை நெருங்கணும் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா அதிலிருந்து நம்மளுக்கு அதிகமான பரக்கத்துக்களை அள்ளி வழங்குவான். நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா உடனே கபுல் செய்வான். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நஃபில் தொழுகிறதுக்காக செஞ்சுக்கிறணும். செஞ்சு ஹாஜத் நஃபில் அப்படின்னு சொல்லிட்டு நியத் வச்சு முதல் ரக்காத்தை தொழுது முடிச்சிடணும். தொழுது முடிச்சுட்டு செகண்ட் ரக்காத்தையும் தொழுதுடணும். தொழுதுட்டு செகண்ட் ரக்காத்தில் உள்ள சுஜூது, அதாவது கடைசி சுஜூது இருக்குல்ல, அந்த சுஜூதுலேயே என்ன பண்ணிடணும்னா, சுஜூதுலேயே இருந்து இந்த ஒரு துவாவை கண்டிப்பாக ஓதுங்க. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். பொருள் என்னென்னா, எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ். அல்லாஹ் மட்டும்தான் எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் உள்ளவன். இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதி 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 எத்தனை தடவை வேணாலும் ஓதலாம். ஓதி அல்லாஹ்விடத்தில் நம்மளுக்கு என்ன தேவையோ என்ன நம்மளுக்கு வேணுமோ அது அல்லாஹ்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, கேட்டு முடிச்சுட்டு துவா செஞ்சு முடிச்சுட்டு நம்ம எந்திரிச்சு உட்காந்து அத்தஹியாத் இருப்பில் எந்திரிச்சு உட்காந்து அத்தஹியாத்து ஓதி சலாம் கண்டிப்பாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்மளுடைய துவாவை நம்ம கேட்கலாம். நம்ம அந்த சஜ்தாலே நம்மளுடைய துவாவை கேட்டுருவோம் அப்புறமும். ஆனால் கண்டிப்பாக நம்ம அத்தஹியாத் இருப்பு இருந்து அந்த சலாம் கொடுத்துட்டு தொழுகையை விட்டு வெளியாகணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரக்காத்து முடிஞ்சிட்டோம். செகண்ட் ரக்காத்தில் அந்த கடைசி சுஜூத் செய்வோம்ல, அந்த சுஜூதுலேயே விழுந்து இந்த துவாவை கேட்கணும். இன்னல்வா அலா குல்லி ஷைஇன் கதீர்னு துவாவை நம்மளுடைய வேறு நம்மளுக்கு என்ன துவா அல்லாட்ட கேட்கணுமோ, நம்மளுடைய என்ன தேவை நம்மளுக்கு நிறைவேறணுமோ அந்த தேவை கேட்டு முடிச்சுட்டு அத்தஹியாத் திருப்புக்கு அத்தஹியாத் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுத்து தொழுகையிலேருந்து வெளியாகி இப்போ அல்லாஹ்விடத்தில் நம்மளோட தேவையில்லை இப்போவும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த முறையில் நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஏன்னா ரசூலா சொல்லியிருக்காங்க, ஒரு அடியான் ஒரு நெருக்கமான அல்லாஹுக்கு நெருக்கமான ஒரு இது அப்படின்னா அது சுஜூதில் தான் இருக்கான். அப்போது சுஜூதில் இருக்கும்போது நம்ம அல்லாஹுக்கு நெருக்கமாக இருக்கும். அப்போது நம்ம அல்லாஹ் கிட்ட நம்ம அதிகமாக கேட்கணும். இந்த முறையில் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவைகள் அல்லாஹ்விடத்தில் உடனே கபூலாகிறத கண்கூட பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த முறையில் சலாத்துன் ஹாஜத் நஃபில் நீங்கள் தொழுது பாருங்கள். அல்லாஹ் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கண்டிப்பாக கட்டாயம் கொடுப்பான். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், சுஜூதுலேயும் துவா கேட்குறோம், ப்ளஸ் அல்லாஹ் மட்டும்தான் எல்லா பொருட்கள் மீதுமே ஆற்றல் உள்ளவன், அவனை தவிர யாருமே கிடையாது, இன்றைக்கி எனக்கு உதவி செய்கிறதுக்கு அல்லாஹ் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். அப்போ அல்லாஹ் தஆலா உடனடியாக நம்மளுடைய துவாக்களை கபூல் செஞ்சுருவான் இன்ஷா அல்லாஹ். இந்த முறையில் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். கண்டிப்பாக இப்படி தொழுது பாருங்கள், உங்களுடைய துவா கண்டிப்பாக கபூலாகும். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.